ஹாய் வீவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குதுல்ல. அக்கா வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. ஒரு இடையில ஒரு 3-4 மாதமா 5 மாதம் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். நானே எனக்கு ஒரு குடல இருக்க சர்ஜரி நடந்துருச்சு, ஹெர்னியா சர்ஜரி. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கேன். ஆனால் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எப்படி என்ன ஆப்ரேஷன் நடந்தாலும் நான் வந்து என் தொழிலை விட மாட்டேன். அது எனக்கு ஏன்னா எனக்கு தொழில் தான் எல்லாமே. அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாமே எனக்கு இந்த தொழில் தான். அம்மா அப்பா கிடையாது. ஆனால் முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா அப்பா இல்லைன்னு. ஆனால் இப்போ இந்த தொழிலெல்லாம் பார்க்கங்காட்டிக்கு எனக்கு வந்து இதுவே வந்து ஒரு சொந்த பந்தம் எல்லாமே எனக்கு வந்து இதுவே ஆயிடுச்சு. ஒரு உலகமே சொல்லியிருப்பேன் வீடியோவில் அதிகமாக. இப்போ வந்து மெயினாக வந்து வீடியோ எதுக்கு போட்டேன்னா, இது வந்து நேற்றுக்கு பத்தில் நான் வந்து நேற்றுக்கு ஸ்டிச்சிங் பண்ணது இதெல்லாமே பாருங்கள். இதெல்லாம் வந்து நேற்றுக்கு நான் பண்ணதை நான் இதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன். தினமும் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே தான் இருக்குதேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு கை மாடல் தான். இதெல்லாம் போடலைங்க அதிகமாக. பாருங்கள், இது வந்து சும்மா ஒரு ஸ்லீவ் மாடல். இவங்களுக்கு மாடல் கை மாடல் ரொம்ப பிடிக்கும், அதனால் மாடல். இது வந்து நேற்றுக்கு இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷார்ட்டில் ஓடிட்டே இருக்கான். இது வந்து பாருங்கள், இது வந்து ஸ்லீவ் பஃப் கை வச்சு போர்ட் நெக் மாதிரி பின்னாடி போர்ட் நெக் மாதிரி வச்சு தைச்சிருப்பேன். இந்த வீடியோ தான் ஃபுல்லாக எடுத்தேன் நான். அது வந்து இப்போ நம்ம டைமில் எந்த வீடியோ போட்டால் யாருமே வேலை அதிகமாக இருக்குது பற்றியெல்லாம் ஒர்க் இருக்குது எல்லாருக்குமே, அதனால் பார்க்க முடியாது. ஷார்ட்டாக தான் போட்டுட்டேன் இருக்கேன் வீடியோ. நான் முக்கியமாக வந்து இந்த வீடியோ இன்றைக்கி போட காரணம், நான் வர காரணம் என்னன்னா இந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆரி ஒர்க்கு ஜாக்கெட் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கற்றுக்க முடியாது, ஐயோ இது பெரிய அளவில் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் பாருங்கள். இப்போ நான் அதனால தான் இந்த வீடியோ மெயினாக வந்தது. இப்போ இது பாருங்கள், எங்கள் பிள்ளை வந்து யூடியூப் பார்த்து நிறையா பார்த்துட்டே இருப்பாள். அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள். அவளுக்கு வந்து வரலை, மறுபடியும் ட்ரை பண்ணேன். நானும் சொன்னேன், உன்னால் முடிஞ்ச இன்றைக்கி ட்ரை பண்ணிவிட்டு அதையே தொடர்ந்து இருக்காது, நாளைக்கு பண்ணினே ₹1 கொடுத்து பழகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. யூடியூப் சேனலில் பார்த்து யூடியூப்லேயே தான் அவள் பழகினது. பழகிட்டு 2-3 வந்து உங்கள் ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அது வந்து ஒரு ஒரு பொட்டு மாதிரி வச்சு கைக்கு ஸ்லீவுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். அது வந்து ஒரு 4-5 வந்து அது எங்கள் பொண்ணு தான் போட்டுருச்சு. ₹1 கூட கொடுத்து உண்மையில பழகவும் இல்லை, எங்கேயும் கிளாஸுக்குமே போகலை. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களாலேயும் வர முடியும். நம்ம வந்து இன்னைக்கு முடியலையா நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு முயற்சி பண்ணேன். அவள் அப்படி தான். அவள் வந்து நைட்டும் பகலன்னு பார்க்காம நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு இது முடி போட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பாள். யூடியூப்பில் பார்த்து தான் பழகினான். 4-5 கடைக்கு போகலான்னு பார்த்தா அவள் தனிமையானாண்டு போகலை. சரி ஒத்தைக்கானாண்டு போகலாமா எங்கேயுமே, நான் வந்து யூடியூப் பார்த்தே கற்றுக்குதேன்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல, நல்லா கற்றுக்கிட்டு 4-5 ப்ளவுஸு ஜாக்கெட் எனக்கு போட்டு தந்தா. இங்கே பாருங்கள், இது வந்து அவளே போட்டது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பற்றியெல்லாம். ரொம்பனா உண்மையிலேயே எனக்கு நம்பவே முடியலை என்னால். வந்து நான் வந்து இது வெளியில் போடுங்காட்டி இது ரொம்ப பெருசுன்னு நம்மலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புதுசில் நம்ம ஆச்சரியப்படி, இப்போ நம்ம புள்ள போடுங்காட்டிக்கு நமக்கு அசால்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ தானா அப்படின்னு வந்துருச்சு. அதை எல்லாமே முயற்சி தான். நம்ம வந்து முடியாதுன்னா முடியாது, முடியுதுன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும். எல்லா தொழிலையும் அப்படி தான். இது அப்படி தான் எங்கள் பாப்பா வந்து போட்டது. பொண்ணு வந்து போட்டுருச்சு பாருங்கள், 2 கைக்கும் ஸ்லீவுக்கும். எனக்கு உண்மையிலே இன்னுமே நம்ப முடியலைங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாராட்டினேன். இனி வந்து அம்மா நீ வெளியில் போட வேண்டாம், இந்த மாதிரி வந்தேன்னா நானே உனக்கு போட்டு தராமான்னு நான் இதை வாங்கி காசை வந்து பாப்பா புள்ள கையில் கொடுத்துருப்பேன். அப்போ தான் அவளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பற்றியெல்லாம். இது வந்து முன்னாடி பாருங்கள், முன்னாடி இது வந்து பின்னாடி பேக் பாருங்கள், கைக்கு பின்னாடி பற்றியெல்லாம் நம்மளே பாராட்டணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது மாதிரி நிறைய பிள்ளைங்க நீங்களும் வீட்டில் இருந்தேன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து பழகினா கூட போதும். வெளியில் போய் பழகணும்னா கிடையாது. இது வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து நீங்கள் வந்து முடியலை நினச்சி விட்டியானா வராது. மறுபடியும் தொடர்ந்து எந்த இடத்துல முடியாது விட்டியலோ அதே இடத்துல இருந்து நீங்கள் வந்து தொடங்குங்காட்டி கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து இதே மாதிரி போட முடியும். பார்த்தலாம், வீட்டில் இருந்து போட்டால் கூட போதும். இது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு போட்டாலும் போதும், மேரேஜ் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. வந்து ஏன்னா இது வந்து நம்ம சுயமாக நம்ம வந்து போடியது, நம்மளோட தொழில் இது. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு சொல்லியிருக்கே. இது நான் எதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அன்றைக்கே போடுறேன்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தங்காட்டி தான் நான் போடலை. நிறைய ஷார்ட் வீடியோவில் இருக்கிறது எல்லாமே புள்ள பாப்பா போட்டதை இப்போ போட்டு நல்லா பழகிட்டா. ₹1 எங்கேயுமே கொடுக்கல, எங்கேயுமே போய் பழகவே இல்லை. உண்மையிலே எங்கேயுமே போய் பழக எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து தான்
எல்லாமே அப்படிதான், எல்லா தொழிலும் அப்படிதான். நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை வந்து விடக்கூடாது. பரவாயில்ல நம்ம வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா அது அவ்வளோதான் போயிடும். எல்லா தொழிலுமே அப்படிதான். இப்போ நானும் இந்த டெய்லர் தொழிலும் அப்படிதான் வந்தது. நான் வந்து என்னதான் இருந்தாலும் விடமாட்டேன். நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு மறுபடியும் கடைக்கு வந்துட்டு தொழிலை ஆரம்பிப்பேன். நிறைய தினமும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தைச்சிட்டு தான் இருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவை வந்து போட முடிய மாட்டேங்குது. பேட்டர்னு மாடலு ப்ளவுஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் நான். வீடியோ போடுது உங்களுக்கும் டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் தைச்சிட்டே இருக்கேங்காட்டிக்கு அப்படியே நான் வீடியோ அதிகமாக போடியதில்லை. வீடியோ போடணும், நிறைய வீடியோ போடணும்னு ஆசை தான். இன்னும் நல்லா நான் எப்படி வந்து இந்த தொழிலில் சாதிச்சு வரணும், அதே மாதிரி யூடியூப் சேனல்லே வரணும்னு எனக்கும் ஆசை, ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த தொழிலை வச்சு தான் நானும் என் குடும்பத்தை வந்து அப்படியே பிள்ளைங்களை படிக்க வச்சு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். அதிகமாக சும்மா தான் அதையே சொன்னால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய வந்து பழகிக்குங்க. நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து 2 வீடியோ இதை பார்த்துட்டு இல்லை வேண்டாம். ஆனால் இது கொஞ்சம் நாள் உங்களுக்கு ஒரு 6 மாதம் கண்டிப்பாக ட்ரைனிங் நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களால் முடியும். ஆனால் என் பிள்ளை வந்து 6 மாதம் ட்ரைனிங் உண்மையிலே எடுக்கவே இல்லை. உண்மையிலே எங்கே நீங்கள் நம்புதில்லை நம்மளே உண்மையிலே வந்து இது 6 மாதம்லாம் எடுக்கவே இல்லை. கூடி போனால் ஒரு கொஞ்ச நாள் தான் அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்து கற்றுக்கிட்டு வந்தா. ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து உழைப்பு தான். இது வந்து உட்காந்துட்டு போடணும், எடுக்கணும். ஒரு 2 3 நாளாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், உட்காந்த இடத்துல போடணும் பார்த்தீங்களா? அப்புறமா போட்டு போட்டு கொஞ்சம் இப்போ நல்லா ஸ்பீடாக போட்டு பழகுதா. கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வரைஞ்சி கொடுத்தோன்னா அவள் வந்து கரெக்டாக அழகாக வந்து போட்டு தருவா நமக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் போடுவேன். உங்களுக்கு நிறைய வீடியோ போடணுன்னு ஆசைன்னு சொல்லியிருப்பேன். மாடல் ப்ளவுஸ் தினமும் வந்து கட்டிங்கே எடுத்து உங்களுக்கு போர் அடிக்கண்டா போல் சின்ன சின்ன டிப்ஸ் நானே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. நான் எப்படி கடை வச்சேன், எப்படி போட்டிருப்பேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில். நான் வந்து இதுவே வந்து எனக்கு சின்ன கடை தான். ஃபுல்லாக வந்து கடையை போட்டு போகிற வீடியோவில் அதிகமாக வந்து காமிக்க முடியாது. ஏன்னா வந்து சின்ன கடையானாண்டு எனக்கு பெரிய கடை வைக்கணும்னு ஆசை. நான் உங்களுக்கு அது கொஞ்சம் நான் ஏன்னா இதுலேருந்தே வளர்ந்து வந்தாங்காட்டி எனக்கு இந்த கடையை விட்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த கடையை இந்த இடம் தான் எனக்கு வந்து என்னுடைய நான் யாருன்னு வெளியில் காமிச்சது வந்து இந்த கடை தான். அதை எப்போவுமே பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால தான் இந்த கடையிலே இருந்துகிட்ருக்கேன். என்ன வந்தாலும் எடுத்தாலும் சரி நான் அப்படியே கடையை வந்து கொண்டு போயிட்டே இருக்கேன். ஆள் போட்டு தைக்க மறந்து அந்த கடைக்கு வந்து எனக்கு செட் ஆகாது. பெரிய கடை பிடிச்சி பெருசாக மிஷின் போட்டு நிறைய மிஷின் போட்டால் தான் கரெக்டாக அமையும். அது வந்து கொஞ்சம் ரோட்டை சைடெல்லாம் நம்ம பார்த்து பிடிக்கணும். இல்லை இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது. இன்னும் நிறையா இந்த தொழிலில் வரணும், எங்களுக்கும் வரணும். நீங்கள் ஸ்டார்டிங் பழகிட்டு இருப்பீங்க பற்றியெல்லாம் அவங்களும் வந்து தொடர்ந்து விடாதீங்க, தொடர்ந்து பழகிட்டே இருங்க. ரொம்ப வந்து முதல்ல பேப்பர் கட்டிங் வெட்டி பழகிக்கோங்க. நீங்கள் வந்து ஜாக்கெட்லாம் வெட்ட வேண்டாம். அதே மாதிரி பேட்டர்ன் ஒர்க்கு மாடலெல்லாம் 2வது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து சாதா ஜாக்கெட்டு வெட்டி நல்லா பழகி நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கட்டிங் வெட்டிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாதா ஜாக்கெட்டை மெயினாக போட்டுட்டு கப்பு முன்கழுத்து எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டி பேட்டர்ன் வெட்டி பிரின்சஸ் கட்டி இப்போ நியூ மாடல் பிரின்சஸ் கட்டி போய் எல்லாமே அப்படியே பழகிக்கோங்க. நிறைய இருக்குது, இதில் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து நிறைய 20 வருஷம் 15 வருஷம் தைச்சாலும் அவங்களாலையும் வந்து இந்த தொழிலை வந்து எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பிரின்சஸ் கட்டு பற்றியெல்லாம் அந்த மாதிரி வருது. என்ன மாடல் வந்தாலும் என்ன பேட்டர்ன் வந்தாலும் நம்ம வந்து எப்போ இருந்தாலும் பாட்டி தாத்தாவை மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. லைஃப்பில் அம்மா அப்பா வந்தாலும் நம்ம பாட்டி தாத்தா அது வந்து அதே மாதிரி தான் இந்த தொழில். எப்படின்னா பாட்டி ஜாக்கெட்டு நம்ம அம்மா ஜாக்கெட்டெல்லாம் வந்து பிரின்சஸ் கட்டு போட மாட்டேன். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அவங்க சாதா ஜாக்கெட்டு நார்மலாக தான் கழுத்து மேலே வச்சு தைப்பேன். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே சாதா ஜாக்கெட்டை முதல்ல தைச்சு பழகிட்டு அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தொழில் நல்லா நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா எல்லாருமே 1.5 மீட்டர் 1 மீட்டர் கொண்டு வர மாட்டேங்க. புடவை ஜாக்கெட்டில் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த துணி புடவை ஜாக்கெட் நம்ம தைக்கிறதுக்கு வரேன். நீங்கள் அதை கற்றுக்கிட்டாலே போதும். அந்த புடவை ஜாக்கெட்டில் வர துணியை வந்து நீங்கள் தைச்சு சாதிச்சாலே போதும். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த தொழிலை முன்னுக்கொள்ளலாம். அது 1.5 மீட்டர் எடுத்து 1 மீட்டர் எடுத்து தான் அந்த யூடியூப்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து அந்த கைக்கு துணிக்கு. ஆனால் அதே சமயம் அந்த புடவை ஜாக்கெட்டில் அவ்வளோ துணி வராது, கம்மியாக தான் வரும், கிராஸாக இருக்கும். நம்ம அதை வெட்டி நீட்டாக தைச்சு அவங்களுக்கு ஜாயிண்ட்டு போட்டது கூட தெரியாமல் தைச்சி கொடுத்து வந்தாலே நம்ம வந்து ஒரு பெரிய டெய்லர் ஆகலாம். கண்டிப்பாக நீங்களும் பொறுமையாக இருந்து வாங்க.
பாய். அடுத்த இன்னொரு வீடியோ நாங்கள் போடுதேன். வீடியோ போட்டுட்டு தான் இருக்குது, ஷார்ட் வீடியோ. அந்த லென்த் வீடியோ அதிகமாக போடலை, வீடியோ போடுதேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வேலை தான், உங்களுக்கே தெரியும். நான் அதிகமாக வந்து அங்கே இங்கே போகிறது கிடையாது. இந்த டூரு அது இதெல்லாம் ஃபுல்லாக இந்த தொழில் தான் பார்த்துட்டு, வீடு உண்டு தொழில் உண்டு, அப்படி தான் லைஃப் போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் நிறையா சாதிக்கணும், இன்னும் எனக்கு இனிமேல் தான் நிறைய பொறுப்புகளும் இருக்குது. நம்மளை வந்து டெய்லர் இந்த தொழிலை வச்சு தான் நானும் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது நமக்கு. அதனால் நான் வந்து இந்த டென்ஷன் ஆகியதெல்லாம் கிடையாது. இந்த தொழிலுக்கு டென்ஷனே ஆகாது, சுத்தமாக நமக்கு ஆகாது. ஏன்னா அந்த தொழிலை பொறுத்தவரையில் வந்து அதில் பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா கஸ்டமர் அத்தனை வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு போகணும். நம்ம வந்து அதே வச்சுட்டு நம்ம வேறு மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து பொறுமை இழந்து நம்ம இருந்தோன்னா அவங்க சொல்லி அதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். அதனால் நான் அதிகமாக எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க, அப்போ தான் உங்களாலேயும் வர முடியும். கோவம் வந்துனா இது வந்தனாலும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க. அப்போ அங்கே கோவம் வந்தோன்னா என்னக்கா சாப்பிட சொல்லுங்க நினைக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி டென்ஷன் யாராச்சும் படுத்து விட்டால் கூட ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு நல்லா தெம்பாக இருந்து நல்லா தேய்ங்க. பாய். எல்லாருக்கும் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.